இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் எதற்காக முன்குறித்து வைக்கப்பட்டோம், எதற்காக அழைக்கப்பட்டோம், எதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் முதல் அதிகாரத்தில் நேற்றைய நாளில் நாம் இறை வார்த்தையில் வாசித்தோம். திருமுழுக்கு கொடுப்பதற்காக அல்ல, மாறாக நற்செய்தி அறிவிப்பதற்காகத்தான் நீங்களும் நானும் முன்குறித்து வைக்கப்பட்டோம், அழைக்கப்பட்டோம், தேர்ந்தெடுக்கப்பட்டோம் என்று. நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒருவேளை இந்த உலகத்தினுடைய ஞானம் நமக்கு அது போதுமா, அல்லது இந்த உலகத்தினுடைய யுக்திகள் எல்லாம் நமக்கு போதுமானா அது பத்தாது. இப்போ என்ன தேவை அப்படின்னு சொல்லும் போது பவுலடியார் மிக அழகாக சொன்னார், ஞானம் வேண்டும். இப்போ இன்றைக்கி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு அழகான ஒரு பாடல், ஒரு வேளை இந்த பாடல் குழந்தைங்கள்லேருந்து தாத்தா பாட்டி வரையும் எல்லாருமே தொடங்கினா நம்ம பாடுவோம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த பாட்டு பாடினோம்னா தொடர்ந்து பாடிக்கிட்டே இருப்போம். ஆண்டவருடைய அழகான கண்கள் யாரை பார்க்கிறது? ஆண்டவருடைய அழகான கண்கள் யாரை பார்க்கிறது? ஆண்டவருடைய கண்கள் யாரை பார்க்குது? இப்போ நம்ம நிறைய பேர் யூடியூப்பில் ஆண்டவருடைய செய்தி கேட்குறவங்க, ஃபாதர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்ற பொழுது எங்களுடைய கண்கள் இந்த மலர்களை தான் பார்க்குது. மிக்ஸ்டு ரிவ்யூ நம்ம கொடுக்குறாங்க. என்னென்னா, சில நேரங்களில் எங்களுடைய கான்சன்ட்ரேஷன் முழுவதுமாக அந்த அழகான அந்த மலர்களை பார்க்கிறது. சில நேரங்களில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சில நபர்கள் சொன்ன ஒரு காரியம், ஆண்டவருடைய வார்த்தை போதிக்கக்கூடிய உங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அப்போ நீங்கள் உங்களுடைய அந்த பாவனைகள் அது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நிறைய பேர் நிறைய வழிகாட்டுதெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ ஆண்டவருடைய அந்த கண்கள், ஆண்டவருடைய பார்வை யாரை பார்க்குது? யாரை ஆண்டவர் பார்க்குறார்? ஆண்டவர் யாரை பார்க்கிறார்? இன்னைக்கு அழகாக திருப்பாடலில் நம்ம வாசிச்சோம். திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறார், ஆண்டவர் யாரை பார்க்குறார்? எடுத்து வாசிப்போம். திருப்பாடல் 33வது அதிகாரம், இறைவார்த்தை 18, Psalms 33 verse 18. ஆண்டவர் யாரை பார்க்குறார்? மிக அழகாக திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறார், ஆண்டவர் ஒருவேளை நம்ம ஜென்ரலாக கடவுள் எல்லாரையும் பார்க்குறாரு, ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவர் இன்னைக்கு யாரை பார்க்குறார்? அன்புக்குரிய சகோதர சகோதரர், ஒருவேளை ஆசிரியர்கள் இன்னைக்கு பள்ளிகளிலோ கல்லூரிகளிலோ அவர்களுடைய பார்வை சில நேரங்களில் யார் குறும்பு பண்ணுறாங்களோ அவங்க மேலே இருக்கும், யார் சேட்டை பண்ணுறாங்களோ அவங்க மேலே இருக்கும். அதே மாதிரி ஒரு கம்பெனியில் பணி செய்யக்கூடிய நபர்கள் யாரை நம்ம அதிகமாக நம்முடைய பார்வை, நம்முடைய சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் யார் மேலே இருக்கும்? அல்லது இங்கே ஆலயத்தில் பார்த்திங்கன்னா, ஆலயத்தில் ஒரு குழந்தை பலிபீடத்து மேலே வருது, அல்லது அந்த குழந்தை ஒரு வானதூதரை போல் சில காரியங்கள்லாம் செய்துனும் போது எல்லாருடைய கான்சன்ட்ரேஷன் நமக்கு அங்கே போகும். இப்போ ஆண்டவர் அவருடைய கான்சன்ட்ரேஷன் யார் மேலே இருக்கும் அப்படின்னு மிக அழகாக நமக்கு சொல்கிறார். வாசிப்போம் இந்த இறைவார்த்தை, திருப்பாடல் 33 இறைவார்த்தை 18 நம்ம வாசிப்போம். தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்பிற்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். இப்போ பார்க்கிறது அப்படின்றத தாண்டி, கூர்ந்து நோக்கிறது அப்படின்றத தாண்டி ஆண்டவருடைய வார்த்தை சொல்ற, ஆண்டவர் கண்ணோக்குகிறார். இப்போ ஆண்டவர் யாரை கண்ணோக்குகிறார்னா, எல்லாரையும் அவர் கண்ணோக்குவது கிடையாது. யார் யாரெல்லாம் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கிறார்களோ, அவருடைய பேரன்புக்காக காத்திருக்கிறார்களோ, யார் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கிறாங்களோ, யார் அவருடைய பேரன்புக்காக காத்திருக்கிறார்களோ அவர்களை தான் ஆண்டவர் கண்ணோக்குகிறார் அப்படின்னு சொல்றார். இப்போ நம்ம பாடல் நம்ம பாடணும், அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும்
யாரும் அறியாத நன்றாயிருந்து எங்கு கொண்ட நல்ல நேசம். கண்கள் முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் யாரை கண்ணோக்குகிறார் என்று சொன்னால், யார் கடவுளுக்கு அஞ்சு வாழ்கிறார்களோ, யார் அவருடைய பேரன்புக்காக காத்திருக்கிறார்களோ. இப்ப இன்னைக்கு பவுலடியார் இதை மிக அழகாக சொல்றாரு. பிரியமான சகோதர சகோதரிகளே, 1 கொரிந்தியர் முதல் அதிகாரம், கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் முதல் அதிகாரம் இறைவார்த்தை 28 நாம் எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் முதல் அதிகாரம் இறைவார்த்தை 28 நாம் எடுத்து வாசிப்போம். உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதப்பட்டவற்றையும் இழந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். மீண்டும் ஒரு முறையாக இந்த இறைவார்த்தை நம்ம ஒருவேளை she is ready ஆங்கிலத்திலும் கூட 1 Corinthians chapter 1 verse 28 இங்கிலீஷ் நம்ம எடுத்துக்குவோம். தமிழில் மீண்டும் ஒரு முறை அந்த இறைவார்த்தையை வாசிப்போம். இப்போ கடவுள் வந்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ அவர் வந்து யாரை கண்ணோக்குகிறார் அப்படின்றத நம்ம திருப்பாடல் ஆசிரியர் சொன்னார். பவுலடியார் இன்னும் அழகாக அவர் யாரை முன்குறித்து வைக்கிறார், யாரை அழைக்கிறார், யாரை தேர்ந்தெடுக்கிறார் என்பதை இன்னும் தெளிவாக நமக்கு விளக்கி காட்டுகிறார். இந்த இறைவார்த்தையை வாசிப்போம். இறைவார்த்தை, உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றை இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். பாருங்க பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு வந்து இந்த உலகத்தினால எதெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறதோ தள்ளப்படுகிறதோ, கடவுள் சொல்றாரு, நீ எனக்கு அஞ்சு நடக்கிறாய் என்று சொன்னால், என்னுடைய அன்புக்காக நீ காத்திருக்கிறாய் என்று சொன்னால், ஒருவேளை இந்த உலகம் உன்னை தள்ளிவிட்டாலும் கூட, புறக்கணித்தாலும் கூட, உன்னைத்தான் நான் அழைப்பேன், உன்னைத்தான் நான் தேர்ந்தெடுத்துவேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ அப்படி அழைக்கக்கூடிய, முன்குறித்து வைத்து அழைக்கக்கூடிய, தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர்கள் எதற்காக அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னா, திருமுழுக்கு கொடுப்பதற்காக அல்ல, நற்செய்தி அறிவிப்பதற்காக. எப்படி நீங்க நற்செய்தி அறிவிக்க முடியும் அப்படின்னு மிக அழகா சொல்றாரு, கடவுளுடைய ஞானம். இப்ப கடவுளுடைய ஞானம்னா தூய ஆவியானவருடைய ஒரு அற்புதமான ஒரு காரியம் நம்ம ஞானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஞானம், புத்தி, அறிவு, விமரிசை, பழைய மொழிபெயர்ப்பில் நம்ம சொல்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்போ ஞானம்னா என்ன, விஸ்டம்னா என்ன, மிக அழகாக பவுலுடைய ரொம்ப எளிமையாக நமக்கு சொல்லி கொடுக்கிறார். நமக்கு இந்த உலகத்தினுடைய ஞானம் அல்ல, கடவுளுடைய ஞானம் இருந்தால் மட்டும்தான் நம்ம நற்செய்தியை கடவுள் விரும்புவது போல நம்மால் பறைசாற்ற முடியும். அப்போ கடவுளுடைய ஞானம்னா என்ன எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் முதல் அதிகாரம் இறைவார்த்தை 30வது இறைவார்த்தை நம்ம எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் முதல் அதிகாரம் இறைவார்த்தை 30. முதல்ல நம்ம 1 Corinthians லெட்டர் டு 1 Corinthians chapter 1 verse 30 நம்ம இங்கிலீஷில் வாசிச்சிடலாம் இந்த இறைவார்த்தையை. 1 Corinthians chapter 1 verse 30. But by God's grace you are in Christ Jesus, who has become our wisdom from God and who makes us just and holy and free. ஓகே, தமிழில் வாசிப்போம் இந்த இறைவார்த்தையை. அவரால் தான் நீங்கள் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவே கடவுளிடமிருந்து நமக்கு வரும் ஞானம். பாருங்க பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை நம்ம சொல்லுது, கிறிஸ்துவே நமக்கு கடவுளிடமிருந்து நமக்கு வரும் ஞானம். ஆகவேதான் மிக அழகாக நம்முடைய அன்னை மரியா நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, இன்னைக்கு அன்னை மரியாவுடைய பிறப்பு பெருவிழாவுக்கு தொடர்ந்து 2 நாளாக இந்த செய்தி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னன்னா, இந்த உலகத்தில் யாருக்காவது யாருடைய பிறப்பு பெருவிழாவுக்காவது 9 நாள் 11 நாள் கொடி ஏற்றி ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் அன்னை மரியாவினுடைய அந்த உயர் வணக்கத்தை செலுத்துவதற்காக இன்னைக்கு ஆலயங்களில் கூடி கடவுளுடைய செய்தியை கேட்டு பாவம் மன்னிப்பு பெற்று கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஏதாவது அகில உலகத்தில் யாராவது ஒரு நபருக்கு அவங்களுடைய பர்த்டேக்காக வேண்டி இவ்வளோ காரியங்கள் எங்கேயாவது செய்யப்படுகிறதா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ அன்னை மரியா நமக்கு சொல்லக்கூடியதெல்லாம் ஒன்று தான், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். என் மகன் உங்களுக்கு என்னென்னலாம் சொல்கிறாரோ அதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. அன்புக்குரியவர்களை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி
அப்போ இன்னைக்கு நாம் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால், திருமுழுக்கு கொடுப்பதற்காக நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்றால் நமக்கு தேவையானது ஒன்று தான், அது கடவுளுடைய ஞானம், கிறிஸ்து தான் கடவுளுடைய ஞானம். அப்போ ஆகவே தான் நம்ம சொல்கிறோம், இறை வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது உங்களுக்கு ஞானம் கிடைக்கிறது. இன்னைக்கு எனக்கு அறிவு வேண்டும் என்பதற்காக எத்தனையோ மொழிகளை கற்றுக்கொள்கிறோம், எத்தனையோ இசைக்கருவிகளை கற்றுக்கொள்கிறோம், எத்தனையோ கலாச்சாரங்களை கற்றுக்கொள்கிறோம். ஞானம் வேண்டும் என்று சொன்னால் ஒன்றே ஒன்றுதான், கடவுளுடைய வார்த்தை, நற்கருணை பிரசன்னம். ஆகவே மனிதராக இருந்து புனிதராக இருந்த எல்லாருமே நமக்கு சொல்லிக் கொடுப்பது என்னன்னா, ஜஸ்ட் சிட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட், ஸ்டில் டைம் டு பி அலோன் வித் த லார்ட். கடவுளோடு அப்படியே அமைதியாக உட்காருங்க, அவருடைய ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். கண்களை மூடி கரங்களை குவித்து நாம் கொண்டாடக்கூடிய இந்த நற்கருணை கொண்டாட்டம், யூகரிஸ்டிக் செலிப்ரேஷன், உங்களுக்கும் எனக்கும் அந்த ஞானத்தை கொடுக்கிறதா? நம்ம எல்லாம் கடவுளுக்கு பயப்படுறோம், அவருடைய பேரன்புக்காக காத்திருக்கிறோம், அவர் நம்மை கண்ணோக்குகிறார். இந்த உலகத்தினுடைய பார்வையில் நம்ம எல்லாம் தள்ளப்பட்டிருக்கிறோம், புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை முன்குறித்து வைத்து அழைத்து தேர்ந்தெடுத்திருக்கிறார், அவருடைய கருவியாக இருக்க வேண்டும் என்று. அவருடைய ஞானத்தை இலவசமாக நமக்கு கொடுக்கிறார், 24/7. யார் யாருக்கு எவ்வளவு வேணுமோ அந்த ஞானத்தை பருகுங்கள் என்று சொல்கிறார். அன்னை மரியாவினுடைய ஞானத்தின் இருப்பிடமாக இருக்கிற அன்னை மரியாவினுடைய வல்லமைமிக்க பரிந்துரையை நாடுவோம். அன்னை மரியா நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரே ஒரு பாடம், ஆண்டவர் இயேசு சொல்வதை எல்லாம் செய்யுங்கள், ஆண்டவர் இயேசுவோடு இருங்கள், அவர்தான் கடவுளுடைய ஞானம்.